ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 12வது நாள் நாம் எல்லாரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் இணைத்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிகிறார். அவரே நம்மை ஜெபிக்க வைக்கிற ஒரு தேவன். அவரே வார்த்தைகளை கேட்க வைக்கிற ஒரு தேவன். அவர் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுதலையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறான். ஆமென். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கும் இருக்கிறீர். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அருகாமையிலே ஆண்டவர் இருக்கிறார். இதே போல ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகாய் உருவாக்கி அவருடைய வார்த்தையை நம்மத்திலே விதைத்து தரிசு நிலங்களை எல்லாம் கர்த்தர் ஒரு செழிப்பான நிலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். வேதத்துல நீங்கள் ஆதியாகமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வர 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 ஒவ்வொன்றா அப்படியே உருவாச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொன்றாய் உருவானது. ஆண்டவர் முதலாம் நாளிலே நீங்க படைக்கும் போது 1ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமேயானால் 5வது வசனம், தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போக 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 எல்லாமே உருவாயிச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 100 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நமக்குள்ள பரிசுத்தம் உருவாகும், நமக்குள்ள நீதி உருவாகும், நமக்குள்ள ஆசீர்வாதம் உருவாகும். நமக்கு என்னென்னலாம் ஆரம்பிக்கப்படணுமோ எல்லாமே அவருடைய வார்த்தையினால் உருவாக போகிறது. அவருடைய வார்த்தை பலம் உள்ளது. அவருடைய வார்த்தை சகலவற்றையும் செய்ய போகிறது. அவருடைய வார்த்தைகள் கடந்து வர வர நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற அவருடைய வார்த்தை நம்மை அழகாய் உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ வேத ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன், நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையினாலே எல்லாரும் பிழைப்பார்கள். அதனால இந்த 100 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாய் தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம வாசித்த இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள் ஆயிற்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே இருக்கிற சகல காரியத்தையும் ஆண்டவர் படைப்பதற்கு கர்த்தர் 6 நாட்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். பொதுவா நான் என்னதுல நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம்ல, ஒரே நாளில் எல்லாத்தையும் படைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த 7 நாளில் 6 நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் மிகப்பெரிய தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். அப்போ 6 நாள் செய்ய வேண்டிய ப்ராசஸ, 6 நாள் செய்ய வேண்டிய வேலையை முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று, 5ஆம் நாள் ஆயிற்று, கடைசியில் 6ஆம் நாள் ஆயிற்று. இப்போ 6ஆம் நாளிலே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டு 7ஆம் நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணாராமா,
ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ உங்க கையில வந்து ஒரு 10 வருஷம் நீங்க உழைச்சு கிடைக்க வேண்டிய மொத்த பணத்தையும் ஒரே நாளில் உங்க கையில கொடுத்துட்டு இந்த 10 வருஷம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான் 10 வருஷத்தினுடைய சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு குஷியாகும். அவ்வளவுதான், ஐயோ அவ்வளவுதான் 10 இயர்ஸ் மொத்தமா ஒரே நாள்ல கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான் இனி 10 வருஷத்துக்கு நமக்கு ஜாலி தான், அவ்வளவு எந்த வேலையும் இல்லை, நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதத்துல ஆண்டவர் வந்து வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவரால் படைக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படி படைக்காம 6 நாட்களுமே வேலை செய்வதற்கு இல்லைன்னா அதை உருவாக்குறதற்கு என்று அவர் வந்து ஒரு டைம் ஷெட்யூல ஆண்டவர் ரொம்ப அழகா வச்சிருந்தார். வேதத்திலே நம்முடைய ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ, என்னென்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தரமா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வர வர இந்த காலங்கள், இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல பாருங்களேன், எல்லாருமே காலையில 9 o'clock பஸ்ல, இப்போ இருக்காங்க நிறைய பேர், பஸ்ல அடிச்சு புடிச்சு நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 9 o'clockன்ற அந்த வேலை டைம் வந்து இப்ப 10 o'clock மாறிடுச்சு, 10 மணிக்கா மாறிடுச்சு. அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைமும் சுத்தமா இப்ப இல்லை. இப்போ ஐடி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% பேருக்கு வந்து டியூட்டி டைம் அப்படின்றது வந்து வீட்டிலேயே அவங்க உட்காரலாம். 11 மணிக்கு அவங்க லாகின் பண்ணலாம், 12 மணிக்கு லாகின் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னா, ஒரு வாரத்தினுடைய டார்கெட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு, எப்பா இந்த ஒரு வாரத்தினுடைய வேலையை நீ ஒரு நாள் முடிப்பியோ 10 நாள் முடிப்போ எங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு வாரத்தில் நீ இவ்வளோ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்தில் வந்து மனிதர்கள் வந்து காலையில் இந்த டைம் தான் எந்திரிக்கணும், ஒரு நாளில் இவ்வளவு வேலை செய்யணும், காலையிலேருந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஷெட்யூல் வந்து வர வர நாளுக்கு நாள் வந்து மனுஷங்களிடத்துலேருந்து மாறிட்டே இருக்குது. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்ப வந்து மன அளவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த டைம் டியூரேஷன், இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து தினம் தினம் இன்ன வேலை இருக்குது. யார் ரொம்ப மனநோயாளி அப்படின்னா, காலையில எந்திரிச்சு அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க மனநோயாளிகளாய் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, காலையில கரெக்டா அவசரமா எந்திரிச்சு ஓடி போவாங்க. ஆனா இந்த லீவு நாள் வந்துச்சு பாருங்களேன், அவ்வளவுதான், போர் அடிக்குதுன்னு வாங்க, அவங்களுக்கு ரொம்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு டிவியிலே உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு என்று ஒரு கரெக்டான வரைமுறை இல்லை. இன்றைக்கு இந்த 12வது நாளில் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு வந்து டெய்லி காலையில எந்திரிக்கும் போது 6 நாட்களும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாள் இன்ன ஒர்க்கு, இந்த நாள் இந்த ஒர்க்கு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல டைமிங் போட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். ஆனா அதே நேரத்தில் 6 நாட்களும் ஆண்டவர் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வாரத்திற்கு ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கணும். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறது தவறல்ல, நம்ம வந்து வெளியில போறது தவறல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தவறல்ல. ஆனா ஒன்றை நம்ம விட்டுறக்கூடாது. இங்க யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க இன்னும் நீங்க ஒழுங்காக டைம் இது ஷெட்யூல் பண்ணாதவங்க, ஹல்லேலூயா, எப்போ அந்த டேட்டுக்கு அந்த நாளுக்கு ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, சரியான காரியத்தை நேரப்பட செய்யாதவர்கள், இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நீங்க கொடுத்த அந்த 6 நாட்களிலையும் நீர் எப்படி ஆக்டிவா, நீர் எப்படி அந்த காரியத்தை எல்லாம் செய்தீரோ அதே போல நானும் அந்த டைமோடு செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், அதிகாலையில் என்னை எழுப்புவீராக,
காலைதோறும் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு அன்றைக்கு உள்ள ஒரு வேலையை நீர் தந்து ஆண்டவரே என்னை பிஸியா நீங்க வச்சு ஆண்டவரே என்னை நீங்க பிஸி ஆக்கி, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீர் என்னை உருவாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சும்மா இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அமைதியா இருக்கிற அந்த வாழ்க்கை வேண்டாம், என்ன செய்தோம் என்று தெரியாத அந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம். தகப்பனே, என்னை சரியான இடத்துல நீர் கொண்டு போய் வைத்து சரியான விதத்திலே நீர் என்னை வளர்த்து ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏற்ற ஒரு ஷெட்யூல்ல ஆண்டவர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மாதத்துல ஆண்டவரே, ஒரு மாதத்துல நீங்க எனக்கு என்ன தர்றீங்களோ, ஒரு மாதத்துல நான் ஒரு நல்ல அழகான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளுடைய ஷெட்யூல் வேணும், அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய ஷெட்யூல் வேணும், அதே மாதிரி ஒரு மாசத்தினுடைய ஷெட்யூல் வேணும், அதே நேரத்தில் ஒரு மணி நேரத்தினுடைய ஷெட்யூல் கூட நமக்கு தேவையான ஒன்று. ஆமென். நீங்க இதை செய்யணும், ஆண்டவர் இதை விருப்பப்படுறாரு, ஆண்டவர் இதில் பிரியப்படுறாரு. அப்படி நான் என்னன்னா, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்குற ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். ஏதோ ஒன்றுலையே நீங்கள் அப்படியே உழண்டுட்டு கிடக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம், உங்களால் வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து 12வது நாள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் பொறுப்புகளை கர்த்தர் தருவாராக, பொறுப்புகளை ஆண்டவர் தருவாராக. நீங்க உழைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. யாரெல்லாம் வெறுமையா இருக்கிறீர்களோ, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னீர்களோ, அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை பிஸியாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஏசப்பா, ஏசப்பா, என்ன பிஸியா வைங்க ஏசப்பா, என்ன பிஸியா வைங்க ஏசப்பா. நான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணணும் ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு வாரத்திற்கு ஒரு டார்கெட் வச்சு நான் ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே, ஒரு மாசத்துக்கு நான் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எந்த அளவிற்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு தூரம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஒரு வாரத்திற்கு இவ்வளவு இன்கம் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் இந்தந்த வேலைகளை எல்லாம் முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அந்தந்த வேலைகளை எல்லாம் அப்படியே முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, நீங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க நிறைய ஆபீஸ்ல வேலைக்கு போறாங்க. இந்த ஒரு சரியான ஒரு தொழில் நடத்துகிற மனுஷன் யாரு தெரியுமா? தங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள்ட்ட வேலை கொடுக்கறாங்க பாருங்க, ஷெட்யூல் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க காலையில 9 மணிக்கு ஆபீஸுக்கு போனா அந்த ஆபீஸை நீங்க உள்ள அந்த மிஷினை தொடச்சு நீங்க உட்கார்ந்து சாயந்தரம் 5 மணி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் உங்க நேரம். உங்க டைம் அவ்வளோ அழகா உங்களை பிஸி பண்ணி ஷெட்யூல் பண்ணி அழகா ஒரு சூப்பர்வைசருடைய கையில கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி பாருங்க, வருஷம் அந்த கம்பெனியுடைய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா அவங்க அச்சீவ் பண்றதை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன டார்கெட் இருக்குது, உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்குது இல்லையா? நான் என்ன நம்புறேன்னா, உங்களை எல்லாம் சாதாரணமானவங்களா நினைச்சு கர்த்தர் பேசல, கர்த்தர் உங்களை தலைவியாய் நினைச்சு பேசுறாரு, தலைவனாய் நினைச்சு பேசுறாரு. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறதாய் கர்த்தர் நினைத்து பேசுகிறார். கர்த்தர் உங்களை வளர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை வளர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் பேசுறார். நம்மளை ரொம்ப ஆண்டவர் கனம் பண்றார். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். சோ இந்த 12வது நாள் என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற கர்த்தர் முதல்ல சொல்றார், என்ன பண்ற, அவர் தேவன், மகா பெரிய தேவன். 7 நாளுக்கும் அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா,
ஒரு ஷெட்யூலை வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அந்த ஷெட்யூல் அப்படியே சொல்ற, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 1ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 2ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ என்னுடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் ஷெட்யூலா தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதான் வேதம் சொல்லுகிறது, சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க கடவது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, காலையில இந்நேரத்துக்கு எழும்பணும்னா அந்நேரத்துக்கு எழும்பணும், இந்நேரத்துக்கு தூங்கணும்னா இந்நேரத்துக்கு தூங்கணும். கர்த்தர் இந்த 100 நாள் ஜபத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சகலவற்றையும் நான் சீர்படுத்துவேன். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கிற அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ரொம்ப அழகா சீர்படுத்த போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணும்னா, ஒரு சீரான ஒரு நிலைமை வரணும், சீரான நிலைமை வரணும். எத்தனை பேர் இதுக்கு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து குடும்ப ஜபத்தில் உட்காரணும், பிள்ளைங்க சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும், கணவன்மார் சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும், சரியான நேரத்தில் அதிகாலையில் நம்முடைய வீட்டில் ஜப சத்தம் கேட்கப்படணும், சரியான நேரத்தில் வீட்டை விட்டு எல்லாருமே ஒர்க்குக்காக கிளம்பி போகணும், இல்லைன்னா சரியான நேரத்தில் அந்த தொழில் இடத்திற்கு நம்ம போகணும், சரியான நேரத்தில் நம்ம ஆலயத்திற்கு போகணும். இப்படி சகலவற்றையும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சீர்படுத்துவாராக. முதல்ல நம்மளை நம்ம சீர்படுத்த போறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒப்பு கொடுக்குறீங்களா? கைகளை உயர்த்தி, அப்பா இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 12வது நாள் என்னை சீர்படுத்துகிற ஆண்டவர், என்னை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நினைக்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை சீர்படுத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா சமூகத்துல, அப்பா நீர் என்னை சீர்படுத்துகிறதற்காக நன்றி. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். பாடுவோம் ஹல்லேலூயா. உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சொல்லும், ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி. கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப, ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துவார். ஆமென். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சீர்படுத்துவார். என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்துவார். எல்லாத்துலயும் கர்த்தர் ஒரு ஒழுங்க கர்த்தர் கிருபையா கொண்டு வருவார். நீங்க பாடுபடணும். எதுக்கு பாடுபடணும்னா, எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்க கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபடணும்.
ஏன்னா இப்ப கடைசி காலங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா எதுக்குமே ஒழுங்கில்லாம நடக்குது. அப்படின்னா ஒழுங்கின்மையா நடக்குது. இன்னைக்கு அதற்காக நிறைய உலகம் பிரயாசப்படுது. அப்படின்னா எதுக்கு நீ ஒழுங்கா இருக்கிறியா, நீ ஒழுங்கா இரு, நீ பெர்ஃபெக்ஷனா இருக்கிறியா, நீ அப்படி இருந்துக்கோ. ஆனா இன்னொருத்தரை நீ என்ன பண்ணாத, இன்னொருத்தரை நீ சொல்லாத. நீ இப்படிதான் சாப்பிடணுமா, உனக்கு சாப்பிடறதுக்கு ஒரு மேனஸ் இருக்கா, நீ சாப்பிட்டுக்கோ. ஆனா இன்னொருத்தருக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதான் உலகத்துல இப்போ ஒரு வார்த்தையை எல்லாரும் பேசுறாங்க, உன் வாழ்க்கை உன் கையில். உன் வாழ்க்கை உன்னுடைய கையில இருக்கு, வேற யாருடைய கையில இல்ல. நீ வாழு, நீ இதை பண்ணு, நீ எதுக்கு இந்த மாதிரி இது பண்ண, உனக்கு என்ன இருக்குமோ அதை பண்ணு, உனக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணு. இந்த மாதிரி சொல்றதுனால இப்ப எது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, உலகமே இப்ப எப்படி போச்சுன்னா ஒழுங்கின்மையா போயிருச்சு. ஒழுங்கின்மையா போயிருச்சு. பாருங்க, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இப்போ சமீப காலமா கோயம்புத்தூரும் அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. இன்னும் பெங்களூர் எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு சில தெருவுக்கள் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே குடும்பமா உட்கார்ந்து இருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க. எப்ப தூங்குறாங்க, எப்ப வீட்டுக்கு போறாங்க. நைட்டு நிறைய இந்த பஃப், இந்த நிறைய இந்த தண்ணி, அந்த பப்பு அப்படியெல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைட்டு முழுக்க 12 1 மணி வரைக்கும் அப்படியே குடிச்சிட்டு பிரச்சனை அப்படியே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணி அந்த மாதிரி தான் எந்திரிச்சு ஆபீஸுக்கு போவாங்க. அப்போ இந்த உலகமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகமே ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரு சீரே இல்லாம இருக்குது. அப்படி இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படின்னா சரியான ஒரு வேலை இல்லை, சரியான ஒரு டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையே இருக்காது. கடைசியில பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ஆனா நம்முடைய குடும்பங்கள் அப்படி மாட்டாதபடி ஆண்டவர் பெரிய கிருபையாய் நமக்கு இறங்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்திற்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்துடணும், இதுக்கு மேல நீ லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் தகப்பனார் தாயார் கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளை எங்க இருக்குன்னே தெரியல. 12 மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல, 2 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. அந்த பிள்ளையே திறந்து அவனே எகிரி குதிச்சு காம்பவுண்டுக்குள்ள குதிச்சு அவனே படுத்து தூங்குறான். எப்ப தூங்குனா எப்ப எந்திரிக்கிறான்னு தெரியவே தெரியாது. சில பிள்ளைங்க நைட்டு முழுக்க ஒர்க் பண்றதுல பிரச்சனை இல்லை, நைட்டு முழுக்க எங்க இருந்துட்டு காலையில முழுக்க படுத்து தூங்கிடுறது. எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை, எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை. ஆனா ஆவியானவர் இந்த 100 days ஜெபத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஷெட்யூலா நான் வாழணும். இது ஆண்டவர் எங்க கற்றுக் கொடுக்கிறாரு, எங்க கற்றுக் கொடுக்கிறாரு? இந்த உலகம் உருவாகும் போதே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு என்று ஒரு ஷெட்யூலா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 100 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய கணவனார சீர்படுத்துங்கப்பா. முதல்ல என்ன சீர்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒழுங்கானவனா மாறணும், நான் ஒழுங்கானவளா மாறணும். நான் காலையில எந்திரிக்கணும், நான் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். எனக்கு எந்தெந்த காரியத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அதை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாய் மாறும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் ஆமென் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தினுடைய நீங்கள் 26
6ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆதியாகமம், ஆமென், ஆதியாகமம் 26, 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திற்கு இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென். ஈசாக்குக்கு இந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால கர்த்தர் அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆதியாகமம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமத்தில் நீங்க 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனம். யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆமென். நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன செய்கிறவர் அப்படின்னா, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நான் இந்த 12வது நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த ஆபத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த அவமானத்தை கர்த்தர் மாறுதலாய், நம்புறவர்கள் கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆமென், மாறுதலாய் முடிய பண்ணுகிற என்னுடைய தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒரு காரியத்தை அப்படியே மாறுதலா முடிய பண்றதற்கு ஒருத்தருமே இல்லை. அவ்வளவு அழகா காரியத்தை அப்படியே திருப்புவாரு. பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யோசேப்பை என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இந்த யோசேப்பை வந்து சகோதரர்கள் எல்லாரும் வித்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இவங்க வித்தாங்க, ஆனா இன்னொரு நாள் யோசேப்பு விக்கிறத வாங்குறதற்காக இவங்க வந்து அவனுக்கு முன்னாடி நின்னாங்க. வேதம் சொல்லுகிறது, தேசத்தினுடைய சகல ஜனங்களுக்கும் யோசேப்பு விற்றான். அவன் விற்கிற செய்தியை கேட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக வந்து நின்று தங்களுடைய சாக்குகளிலே வாங்கி கொண்டு கடந்து போனார்கள். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னொருத்தரை கையேந்துவதாய் இருக்கலாம், இன்னொருத்தர் உங்களை காட்டி கொடுப்பதாய், இன்னொருத்தர் உங்களை அடிமணிய வைப்பதாய் இருக்கலாம். ஆனா யோசேப்புனுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினது உண்மையானால் ஒரு நாளில ஆமே நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். ஆமே. இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்க்காதீங்க. இன்னைக்கு எந்த காரியத்துல நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்களோ அதை டேன் பண்றதற்கு, திருப்புவதற்கு, அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இன்றைக்கு துக்கப்படுகிற நீங்கள் அநேகருக்கு துக்கத்தை ஆற்றுகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த 12ஆம் நாளிலே கர்த்தருடைய ஒரு மகிமை கடந்து வருகிறது. அவர் எப்படி வருகிறார் என்றால், காரியங்களை இதோ மாறுதலாய்
முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு அவமானப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வெகு சீக்கிரத்தில் உங்க தலை மேல கிரீடம் வைக்கப்பட போகிறது. இன்றைக்கு கடனோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி. கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நீர். கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய். கைகளை மேல தட்டி சொல்லு, காரியம் வாய்க்கும் சொல்லு, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். ஒரு நாள் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை வித்தாங்க. ஆனா இன்னைக்கு யார வித்தாங்களோ ஆண்டவர் அந்த யோசேப்பை ஆசீர்வதித்து எகிப்திற்கு அதிபதியா வச்சு ராஜா அவனுடைய கையில எல்லாத்தையும் கொடுத்து, எப்பா இப்போ உன்னை ஒரு நாள் வித்தாங்க, ஆனா இனி தேசத்திற்கே விற்கிற அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையை அப்படியே டேன் பண்ணாரு. நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கை தலைகீழா மாற போகிறது. உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை தலைகீழா மாற போகிறது. உங்களுடைய காரியங்கள் தலைகீழா மாற போகிறது. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா கர்த்தர் மாற்றுவார், எதிர்முறையாய் மாற்றுவார். திரும்பவே முடியாததை கூட திரும்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறும், தலைகீழா மாறும். ஏன்னா காரியங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறும். இப்ப நீங்க பயந்துட்டு இருக்கிற நீங்க தைரியமாக போறீங்க. இப்ப நீங்க எந்த கவலைப்படுறீங்களோ நீங்க சந்தோஷப்பட போறீங்க. கர்த்தர் திசை திருப்புகிறதற்கு ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். சோ இது மட்டுமல்ல, வேதத்துல ஆண்டவர் இந்த திசை திருப்பினது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின நிறைய சம்பவம் இருக்குது. நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது
சவுலின் சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3 தரம் சவுல் சேவகர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுல் இருக்காருல்ல, தாவீதை பிடிப்பதற்காக கொஞ்சம் பேரை அனுப்புறாரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரேயர் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிரேயர் நடக்கும்போது அங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சவுல் எதுக்கு அனுப்புனார்? புடிச்சிட்டு வாங்கடா, அவனை கொன்றலாண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆனா இவங்க இங்க இருந்து போய் அவங்க ஜெபம் பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஆவியானவர் இவங்க மேல ஊற்றப்பட்டு இவங்களும் என்ன பண்ணாங்களாமா? தீர்க்க தரிசனம். உடனே இது யாருக்கு நியூஸ் போகுது? எப்பா, நீங்க அனுப்பின ஆள் வெட்டுங்க குத்துங்க பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புனவங்க அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான்ப்பா. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சரி அப்படியா, வேற ஒரு ஆளை அனுப்புங்க, அடுத்த ஒரு டீம். இப்படியே 3 டைம் அனுப்புனாராமா. 3 டைமும் சண்டைக்காக வந்தவங்க, பிரச்சனை பண்றதுக்கு வந்தவங்க, தன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஒருவருடைய கையும் தாவீதின் மேல் படவே முடியல. ஆமே, நான் நம்புறேன் உங்களுக்காக, உங்களை சண்டைக்காக வருவாங்க, பிரச்சனைக்காக வருவாங்க. ஆனா உங்கள்கிட்ட வந்த உடனே சமாதானமாகிற அளவிற்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் இந்த பிரேயருக்கு அப்புறம் அப்படிதான் நடக்க போகுது. இந்த ஜெபத்திற்கு அப்புறம் அப்படிதான் நடக்க போகுது. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ கர்த்தர் சத்துருக்களையும் நம் பக்கமாய் திருப்புகிற ஒரு நாள். நன்றாய் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு காரியங்களை கர்த்தர் திருப்புகிறார். வேதத்துல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இந்த மாதிரி. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா அரண்மனை ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய்து நீ சொன்ன எல்லாவற்றிலையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? ஆமான் உள்ள சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றான்? நீ என்ன பார்த்து வணங்கலையா, நீ எனக்கு கை கொடுக்கலையா, இப்ப பாரு உன்னை நான் அழிக்க போறேன் பாரு. ராஜாவிடத்துல ஆமான் என்ன சொல்றதுக்கு வர்றாரு? நான் ஒரு தூக்கு மரம் நட்டிருக்கேன், அந்த தூக்கு மரத்துல இவனை நட்ட போறேன், இவனை கொல்ல போறேன்னு சொல்ல வர்றாரு. சொல்ல வரும்போது இப்போ அங்க காரியம் மாறுதலாம் முடியுது. எந்த மனுஷன் மொர்தெகாய கொல்லணும்னு வர்றானோ அந்த ஆமானுக்கு ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. நீ அவனை அலங்கரிக்கணும், அதுவும் ஒன்று கூட குறையாம நீ என்ன சொன்னியோ சகலவற்றிலையும் அலங்கரிக்க கர்த்தர் நல்லவரா இருந்தார். காரியத்தை கர்த்தர் திசை திருப்புவதற்கு, மாற்றுவதற்கு, விரோதமாய் வந்ததையும் சாதகமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். விரோதமாய் எழும்பின மனிதனையும் கர்த்தர் சாதகமாய் கர்த்தர் மாற்றினார். யார் அழிப்பதற்காக வந்தார்களோ அவர்களை கர்த்தர் அலங்கரிக்கிறவர்களாக. நல்ல கைகளை மேல தட்டி இப்போ நீங்க இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் அந்த பிரச்சனையை தலைகீழாய் மாற்றுவார், அந்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவார், இந்த வியாதியை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். உன் காரியங்கள் வாய்க்கும், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலை தலைகீழா மாற போகுது.
இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் டர்ன் பண்ண போறாரு, அப்படியே திருப்ப போறாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திருப்ப போறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கையில ஒன்றும் இல்லை, ஆனா உங்க கையை வெகு சீக்கிரத்துல நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்ற போறாரு. இன்னைக்கு நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர்களை போல தோன்றுகிறீர்கள், ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களை சாட்சி ஆண்டவர் நிறுத்த போறாரு. ஆமென். இந்த சூழ்நிலை தலைகீழாய் மாற போகிறது. கரங்களை தட்டி அந்த பாடலை இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து பாட போகிறோம். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். என்னை கடைசி வரையிலும் நடத்துறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென், ஹalleluya. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. சொல்லுவோம், உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, உன் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாடுவோம், நொறுக்கிடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாடும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை. விசுவாசத்தோடு பாடுங்க எல்லாரும், காரியங்கள் வாய்க்க பண்ணும் பாடுங்க. அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்து. கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையா. இப்ப எல்லாருடைய கைகளை மேல தட்டி காரியம் விசுவாசத்தோடு பாடு, நம்பிக்கையோடு சொல்லுங்க, வாய்க்கும் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க, உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவன் சிறப்பாய் வணைந்திடுவார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவன் சிறப்பாய் வணைந்திடுவார். சொல்லு, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை. என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி
கடைசியா இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு நான் அடுத்த இதுக்கு போறேன். வாசிக்கலாம். நீங்க எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். பீலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்க 23ஆம் அதிகாரம் 20வது வசனம், எண்ணாகமம் 23:20. 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எதுக்காக இந்த ராஜா கூலி கொடுத்து கொண்டு வராரு தெரியுமா? எதுக்கு கூலி கொடுத்து கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடந்து வர்றாங்களே, அவங்கள சபிக்கணும்னு கூலி கொடுத்து கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா வேதம் சொல்லுது, இப்ப அங்க காரியம் மாறுதலா முடியுது. என்ன காரியம் மாறுதலா முடியுது அப்படின்னா, கூலி கொடுத்து சபிக்க சொன்னா அகைன் திருப்பி ஆசீர்வதிக்கணும்னா கூலி கொடுத்து தானே ஆசீர்வதிக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, கூலி கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அழைக்கப்படுறான், இலவசமா ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறான். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஒரு அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. ஆனா எதிரி கூலி கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினா, அவருடைய வாயை திறந்தா மொத்தமும் எப்படி வருதுன்னா ஆசீர்வாதமான வார்த்தையா வருது. கர்த்தர் அப்படியே திருப்ப பண்ணினார். உங்கள் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணினார். ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணினார். எனக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் திருப்புவேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவேன். இந்த சூழ்நிலை அல்ல, கர்த்தர் ஒரு மேன்மையானதே நமக்கு தரப்போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முழு மனதோட சொல்லுங்க, கர்த்தர் டேன் பண்ண போறாரு, கர்த்தர் திருப்ப போறாரு. காரியம் மாறுதலாய் முடிய போகுது, காரியம் மாறுதலாய் முடிய போகுது. சொல்லுங்க சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் நிறைய பேரோட கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. இல்ல, நான் இதை மாற்றுவேன், நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவேன், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். நடக்காது என்று சொன்ன அந்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் ஆகாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே இந்த காரியத்தை தலைகீழாய் மாற்ற பண்ணுவார். அந்த கேஸ் தலைகீழாய் மாறும், அந்த பிரச்சனை தலைகீழாய் மாறும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த போராட்டம், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படுறது மாதிரி அது மாறாது, அதற்கு மாறாக தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தேவன். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம். காரியங்களை மாற பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 12வது நாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்களும், ஞானிகளுடைய ஞானத்தையும் அறிவாளிகளுடைய அறிவையும்
கெடுக்கிறவர். ஆமேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவரே. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிற தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த காலங்களையும் இந்த சமயங்களையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் ஒரே காலம் உங்களை நீடித்து வந்திருக்கலாம். பல வருஷமாய் நீங்கள் பார்த்ததையே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலம் எப்பொழுதும் மாறும். ஒருவேளை வறுமையின் காலத்தை பார்த்தவர்கள் அந்த வறுமையின் காலத்தையே நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலையுடைய காலத்தை பார்த்தவங்க பல ஆண்டுகளாக உன்னையே நான் பார்க்கிறேன், மாறாதா, என்னுடைய குடும்பம் மாறாதா, என்னுடைய சூழ்நிலை மாறாதா. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 12வது நாள் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலம் மாறும். நீங்கள் தேடி கொண்டு வந்திருக்கிற அந்த காலங்கள் மாறும். நீங்கள் கடந்து வருகிற அந்த காலங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அது நீடிக்க போவது இல்லை. அந்த சமாதான குறைவு நீடிக்க போவது இல்லை. அந்த காலங்கள் நீடிக்க போவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் ஒரே காலத்தை தாண்டி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 இயர்ஸ் ஒரே காலத்தை தாண்டி வர்றாங்க. காலையில எழும்பணும், வேலை செய்யணும், அதனுடைய காரியத்தை எல்லாம் எதிரிகளுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். வைக்கோல் கூட அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பெருசா கிடைக்காது. இதையே எத்தனை வருஷமா பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, பல தலைமுறைகளா இதை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 430 வருடங்கள் ஒரே மாதிரியான காலம். அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இந்த காலம் மாறாதா அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும்? எப்ப மாறும்? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இதைத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த வேலையை தான் நான் செய்யறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இவங்களுக்கு நான் அடிமையா தான் இருக்கிறேன். யாரை கேட்டாலும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மோசே என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலங்களை ஆண்டவர் மாற்றினார். அந்த காலம் ஒரு நாள் மாறினது. அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிறார். அந்த தேவன் தான் வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இல்ல, என் பிள்ளையினுடைய காலத்திலேயாவது இது மாறாதா? எங்க பிள்ளையினுடைய காலத்திலேயாவது இது மாறாதா? என் காலத்துல தான் பாஸ்டர் நான் அதெல்லாம் அனுபவிக்கல, என் காலத்துல தான் பாஸ்டர் நான் அதெல்லாத்தையுமே பார்க்கல, இப்ப என் காலம் முடிஞ்சு போக போகுது, என் காலத்துல எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல, உயர்வை நான் பார்க்கல, வெற்றி எதையும் நான் பார்க்கல. ஆனா என்னுடைய பிள்ளையும் எந்த நல்ல காலத்திலையும் பார்க்காம போயிருமோ, ஆசீர்வாதமான ஒரு காலத்தை பார்க்காமலே போயிருமோ. ஆனால் கர்த்தர் அதற்காகத்தான் இந்த 100 நாட்களை ஏற்படுத்தி கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் காலங்களையும் சமயங்களையும், நான் காலங்களையும் நம்புறவங்க எல்லாரும் விசுவாசத்தோட இல்ல சிஸ்டர், இந்த காலம் மாறும், பிரதர் இந்த காலம் மாறும், கர்த்தராகிய ஆண்டவர் ஆமென் இந்த காலத்தை மாற்றுவார், இந்த காலத்தை மாற்றுவார். சிலர் ஒருவேளை ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு பிள்ளையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், மன அளவிலே பலவீனமான ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இருக்கலாம், உடல் அளவில் ஒரு பிள்ளை பலவீனமான பிள்ளையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல ஒரு கணவனாரை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். டெய்லி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நோயாளி இல்லைன்னா ஒரு பலவீனமான ஒருத்தரை வீட்டில் வச்சு 1 வருஷம் 2 வருஷம் பார்க்கறது கூட பரவாயில்ல, வாழ்நாள் முழுக்க அப்படி பார்க்கணும்னா நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாகும், ரொம்ப வருத்தமா இருக்கும். பாருங்க, சில வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நீங்க எத்தனை வருஷமா குடியிருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இதுல நான் குடியிருக்கல, எங்க அப்பா குடியிருந்த வீடு,
அப்படின்னா பல காலமாக வந்து கொஞ்சம் கூட அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது, எந்த மாற்றமுமே இருக்காது, அப்படியே இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு 20 வருஷம் இருக்குதா, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி சில வீட்டுக்கு வந்து விசிட்டிங் ஜெபம் பண்ண போயிருக்கிறோம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த தெருவில் குடியிருந்தாங்களோ, எந்த வீட்டில் குடியிருந்தாங்களோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டில் திரும்ப அந்த விசிட்டிங்காக ஜெபம் பண்ண போகும்போது அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு அந்த தெருவிலேயே ஏற்கனவே எப்படி ஒரு 1.5 ரூம்ல அப்படி குடியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒண்ணுல அவங்க குடியிருப்பாங்க. அதே தெருவில் கொஞ்சம் மாறி அப்படி உட்காருவாங்க, அவ்வளவுதான். அந்த தெருவுக்குள்ளே அதே மாதிரி ஒரு வீடு, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படியே மாற்றமே இருக்காது, எந்த வளர்ச்சியுமே இருக்காது, எந்த உயர்வுமே இருக்காது. அன்னைக்கு பார்த்தது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்த்து வந்து ரொம்ப துக்கமா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். சார் அவங்களுக்கு ஒரு சின்ன வளர்ச்சியாவது வராதா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இருப்பீர்களானால், 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததே தான் நான் பார்க்கிறேன் பாஸ்டர், இல்லைன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் என்ன இருந்தேனோ அதுதான் பாஸ்டர் இன்னைக்கும் நான் பார்க்கிறேன், ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டாலும், இன்னைக்கு உலாவுகிற ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தோட உலாவுகிறார், ஒரு வார்த்தையோட உலாவுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் காலங்களையும் உன் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும். காலங்களையும் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும். நான் ஆராதிக்கிற தேவனால் மாற்ற முடியும், என் தேவனால் மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். உங்க காலத்தில் அதை பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகளுடைய காலத்தில் அதை பார்ப்பீங்க. நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள அந்த காரியத்தை கர்த்தர் காண பண்ணுவார், நிச்சயமாய் காண பண்ணுவார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க பிள்ளைகளுடைய காலத்தை மாத்திரத உங்க கண்கள் காணும். உங்க குடும்பத்தினுடைய நிலைமையை கர்த்தர் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, முழு பலத்தோட ஏசப்பா இப்படி ஒரு சேஞ்ச் வேணும்னு கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க கேட்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க தானே வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க தானே இன்னைக்கு ஊழியக்காரங்க மூலமா பேசுறீங்க. நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவேன் என்று சொன்னீரே. நல்ல உருக்கத்தோட ஜெபம் பண்ணி, ராஜா அப்பா ஹல்லேலூயா, உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும். ஜெபம் பண்ண நடக்கட்டும். நீர் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். இந்த தரிசனத்தை நான் உங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவருடைய துணையோட நான் விதைக்கிறேன். எப்படின்னா, நம்ம மாற வேண்டாம், நம்முடைய குணங்கள் மாற வேண்டாம். ஆனா உண்மையா ஆண்டவரை அறிஞ்சதற்கு பிற்பாடு கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, நம்மை சுற்றி இருக்கிற காலங்களும் சமயங்களும் என்ன பண்ணணும்னா மாறணும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது முதல்ல ஆண்டவரை சந்திச்சு வந்து நிற்கும் போது ஒரு ஆடு மேய்ப்பன். அடுத்தபடி வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே அந்த ராஜாவுடைய கீழே படைகள் தெரிகிற அளவிற்கு ஒரு படை தளபதி. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் கிங் ஆஃப் டேவிட், அவர் ராஜா. அப்போ ஸ்தானம் உயர்ந்துட்டே இருக்கு. யோசேப்பை பாருங்க, தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே இருக்கும்போது சாதாரணமான ஒரு சொப்பனம் பார்க்கிறவன், போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது வீட்டு விசாரணைக்காரன், சிறைச்சாலையிலே இருக்கும்போது சிறைச்சாலை தலைவனுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டவன், ராஜாவினுடைய அரண்மனைக்கு போகும்போது அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் கையும் காலும் அசைக்கவே கூடாது என்கிற அளவிற்கு உன்னதமான இடம். ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாரோடு சேர்ந்து புறப்படும் போது ஒன்றும் இல்லாதவன், எதுவும் அறியாதவன். ஆனால் கடந்து வருகிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் கையில ஒன்னும் இல்லை, துக்கம்ன்ற பேரோட தான் அவனை பெற்றெடுத்தாங்க. ஆனா யாபேசுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து கர்த்தர் சகோதரர்களை பார்க்கிலும் அவனை கனம் பொருந்தியவனாய் கர்த்தர் வைத்தார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம்
காலங்களையும் சமயங்களையும் காலங்களையும் நடக்குது 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 இல்ல. இந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைப்பார். இந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய காலத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். இந்த 12வது நாள் அந்த புதிய காலம் ஆரம்பம் ஆகுது. புதிய காலம் ஆரம்பம் ஆகுது. சத்தமா எஸ் 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 பிரேஸ் பிரேஸ் லாதாரா பஹதாரா லா பௌரஹதாரா. இயேசுப்பா இயேசுப்பா, அந்த ஜெப ஆவி யார் மேலெல்லாம் ஊற்றப்படுகிறதோ இல்ல, இனி இரவலாய் வாங்குற காலங்கள் முடியட்டும். இரவலாய் வாங்குற காலம் முடியட்டும். கைகட்டி நிற்கிற காலங்கள் முடியட்டும். ஆமென். எதிர்பார்த்து நிற்கிற காலங்கள் முடியட்டும். ஜீசஸ். நோயாளி என்கிற அந்த காலங்கள் முடியட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவன் கையில எதுவுமே தங்காதுன்ற அந்த காலம் முடியட்டும். புதிய காலம். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் வேதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிறார். ஒரு விசேஷமான மாற்றம் உண்டாகிறது. அதை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம் வேதத்திலே. அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாரை குறித்த சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்னாடி அவர் சவுலா இருக்கிறார். இப்போ சவுல் அப்படின்ற மனுஷன் யார் அப்படின்னா, அவன் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, கிறிஸ்தவத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதியானவன் தான் சவுல். இப்போ சவுல் ஏற்கனவே தன்னுடைய ஊர்ல இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கும்போது ஸ்தேவான் என்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கோபம் வருது. உடனே இந்த சவுல் என்கிற மனுஷனை முன்னாடி உட்கார வச்சு அவனுக்கு முன்னாடி இவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வச்சு சாட்சிக்காரனை போல நியமிச்சு, அப்படின்னா ஒரு ஹெட் மாதிரி நியமிச்சு ஒரு தலைவர். ஏன்னா இந்த சவுல் என்பவன் யார் அப்படின்னா கமாலியேலின் பாதத்தருகிலே கல்வி கற்றவன். இவர் பெரிய கோடீஸ்வரரா இருந்தார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி வேத வல்லுநர்கள் சிலர் சொல்றாங்க இவருடைய பேருக்கு கப்பலே போயிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துள்ள ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். சமுதாயத்துல ரொம்ப வசதியானவன், சமுதாயத்துல நல்ல படிப்புள்ள ஒரு மனுஷன். ஆள் கொஞ்சம் கட்டையான ஆளா இருந்தாலும் ரொம்ப சமுதாயத்துல ஒரு பெரிய ஆள், அப்படின்னா ஒரு அரசியல்வாதி மாதிரி வச்சுங்களேன். அதனாலதான் அந்த ஸ்தேவானை கொல்லும் போது சாட்சிக்காரனாக இவரை நியமிக்கிறாங்க. ஹெட்டா இவரை நியமிச்சு இப்ப அந்த ஸ்தேவானை கல்லெறிஞ்சு எல்லாரும் கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே இந்த சவுல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களோட ஒரு கடிதத்தை வாங்குறான். என்ன கடிதம் வாங்குறான் அப்படின்னு சொன்னா, நான் பார்க்கிற புருஷர் இந்த மார்க்கத்தாராகிய அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தை நான் பார்த்துட்டேன்னா, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடிச்சா அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு அவங்களை என்ன வேணாலும் நாம் பண்ணலாம். அவங்கள அடிக்கலாம், அவங்கள கொல்லலாம். அந்த மாதிரி ஒரு என்ன வாங்குறான் அப்படின்னா, ஒரு பர்மிஷன் லெட்டரை வாங்குறான். ஒரு முத்திரை போட்ட ஒரு கடிதத்தை தன்னுடைய கையில வாங்கிட்டான். அப்படின்னா சாதாரணமா போய் கூப்பிட்டா நம்ம வர மாட்டோம். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி தான் வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு சர்ச்சு நடத்தும் போது பாத்தீங்கன்னா, பிரச்சனை பண்ண வர்றவங்க முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சர்ச்சுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, இந்த சர்ச் அப்படின்றதுக்கு என்னப்பா வச்சிருக்கிற, கொடுங்க அந்த லெட்டர் கொடுங்க, நீங்க என்ன பெர்மிஷன் வாங்கிறீங்க அதை கொடுங்க
கொடுங்க. இன்னைக்கு இதே போலதான் அன்னைக்கும் நடந்திருக்குது. இன்னைக்கு அதான் கேட்பாங்க. அந்த பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொன்னா உடனே இவங்க அவங்கள கைக்குள்ள கொண்டு போயிடலாம், பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு காரியம் இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கையில ஒரு சுருளை வாங்கிட்டான், லெட்டரை வாங்கிட்டான். அரெஸ்ட் பண்றதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்குது. இவன் கூப்பிட்டா வரத்தான் செய்யும், இவன் அடிச்சா வாங்கித்தான், இவன் கொன்னா கூட யாரும் கேட்க கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் என்கிற மனுஷன் அங்கேருந்து அந்த லெட்டரை வாங்கி சுருட்டி தன்னுடைய கையில கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, நடுவழியிலே கர்த்தர் அந்த மனுஷனை சந்தித்து ஃபர்ஸ்ட் என்ன மாத்துறார் அப்படின்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றி கர்த்தர் எழுத வைத்தார். எந்த கை தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழுதிச்சோ, எந்த கை அவங்க அரெஸ்ட் பண்ணுவேன்னு எழுதிச்சோ, எந்த கை அவங்கள சிறைச்சாலையில போடுவேன்னு எழுதிச்சோ, அதே கை சிறைச்சாலையில உட்கார்ந்து நிருபங்களை எழுதுகிற கையாய் மாறினது, வெற்றியை எழுதுகிற கையாய் மாறினது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் எழுதியிருந்தாலும், எந்த கடிதங்கள் எழுதியிருந்தாலும், எந்த பத்திரங்கள் எழுதியிருந்தாலும், எந்த லிஸ்ட் எழுதியிருந்தாலும், ஆமேன், எந்த மெடிக்கல் டெஸ்ட் எழுதியிருந்தாலும், நான் இப்போ பிரசங்கம் பண்ணுகிற இயேசு, நான் இப்பொழுது ஆராதிக்கிற இயேசு, அவர் மாற்றுகிறவர், முத்திரைகளை மாற்றுகிறவர், கடிதங்களை மாற்றுகிறவர், கையெழுத்துக்களை மாற்றுகிறவர். நல்ல கைகளை தட்டி ஆமேன், 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துகள் மாறும். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழுதின எழுத்துகள் மாறும், எழுத்துகள் மாறும். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்றுகிறவர். முதல்ல என்ன மாத்துறார் அப்படின்னு சொன்னா, கையெழுத்தையே கர்த்தர் மாத்துறார். எழுதிட்டு வந்திருக்கிற அந்த லெட்டர் அங்கிருந்து எழுதிட்டு சவுல் என்கிற ஒரு மனுஷன் புறப்படுறான்னு சொன்ன உடனே இங்கே இருந்த அத்தனை பேரும் அப்படியே கொந்தளிக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே கிளம்பிட்டாராமே, சவுல் என்கிற ஒரு மனுஷன் கிளம்பிட்டானாமே, நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? அவன் கையில இந்த லெட்டர் இருக்குதே, அவன் முத்திரை போட்டிருக்கிற லெட்டரை காமிச்சா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணுனா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், என் பின்னாடி வாங்கன்னா வந்து தான் ஆகணும், இவன் கையில விலங்க மாட்டுங்கன்னா விலங்க மாட்டி தான் ஆகணும், இவனை அடிச்சிருங்கன்னு சொன்னா அடிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வாங்கிட்டு வர்றாரே, நாங்க என்ன பண்றது? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு வர்றதற்கு முன்னாடியே என்ன மாற்றப்பட்டதுன்னா, கையெழுத்து மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருடைய காலத்துல தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ராஜாவினிடத்துல போய் அப்படியே தெரியாதது மாதிரி பேசி, இந்த மாதிரி உங்களை இத்தனை நாள் உங்களை மட்டும் ஆராதிக்கிறது மாதிரி உன்னை கொண்டு வரலான்னு சொல்லி அவரை ரொம்ப அழகா உண்மை என்னன்னு சொல்லாம பொய்ய சொல்லி மாத்தி சொல்லி ஒரு லெட்டர்ல இவ்வளவு நாளும் ராஜாவை தவிர வேற ஒருத்தரையும் ஆராதிக்க கூடாதுன்னு அவர் கைப்பட லெட்டர் எழுதி அவருடைய முத்திரை மோதிரத்தை குத்தி கொண்டு வந்து போட்டிருக்கு, நீ இனி எல்லாம் 3 வேளைலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஆனா தானியேல் காலையிலையும் மதியானமும் சாயந்தரமும் 3 நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தான். இப்போ முத்திரையை போட்டிருக்கு. இப்போ ராஜாவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம என்ன இப்படி போட்டுட்டோம். இந்த விஷயம் ராஜாவுக்கு போய் எட்டினதுக்கு அப்புறம் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் போட்டிருக்கிற முத்திரை, நான் எழுதின கடிதத்தை என்னால கூட என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, மாற்ற முடியாது. சில டாக்டர்கள் எழுதுகிறத டாக்டரால கூட மாற்ற முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படும் போது நம்ம நம்முடைய இஷ்டத்தின்படி எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் வேண்டாம், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு நீங்க டாக்டர்கிட்ட சரி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சொன்னா என்ன சொல்லுவாங்க, எப்பா அதுக்காக நீ வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நான் எழுதுனதை என்ன பண்ண முடியாது, நான் உன்னுடைய நோயை குறித்து எழுதுனதை மாற்ற மாட்டேன், நீ ஒரு லெட்டர் கொடு, இந்த மாதிரி எனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ எழுதி கூட நீ வீட்டுக்கு போய்க்கோ. அப்போ அவங்க எழுதுற சில மிஷின்ல இருந்து வந்த லெட்டர்
கடிதங்களை நம்மளால மாற்ற முடியாது, சில பிளட் ரிசல்ட்டை நம்மளால மாற்ற முடியாது, சில கட்டி அந்த ரிசல்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியும், மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், எழுதப்பட்ட கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், முத்திரைகளை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவால் மாற்ற முடியாத முத்திரையை என் இயேசு மாற்றினார். ராஜா கொடுத்த அந்த லெட்டர் செல்லுபடியே ஆகல, செல்லுபடியே ஆகல. அந்த சிங்க கெபிக்குள்ள போடும்போது வேதம் சொல்லுது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருந்தார். இன்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே சிலருக்கு தீர்க்க தரிசனமா வருது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. கையெழுத்து மாத்துவேன், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த கடிதம் அது ஒன்றுமில்லாமல் போகும், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் அது ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. கையெழுத்துகளை மாற்றுகிறவர், பொய் சாட்சிக்காய் போடப்பட்டிருக்கிற கையெழுத்து மாறும். உங்களை சிக்க வைக்கிறதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சொல்லு, அவரே என்னை சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சத்தமாய் சிங்கக்கேபியோ இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்கும்பே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், நீரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அதான் நிருபத்தில் எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுகிறார், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை குலைத்து. யார் எழுதினது? யார் எழுதினது? நமக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு நிறைய எழுதியிருப்பாங்க, பிசாசு நிறைய எழுதியிருப்பாங்க. பொதுவாக நீங்க இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேரு இல்லைன்னா ஒரு ஆப் இந்த மாதிரி உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன எழுதணும்னா கோடிங் எழுதுவாங்க. கோடிங், அது கோடிங்னு ஒன்று இருக்குது. இந்த கோடிங்ல என்ன எழுதுறாங்களோ அது நமக்கு தெரியாது. நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் கோடிங். அப்படின்னா இப்ப நம்ம அந்த பண்ண போகிற அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி அதுக்கு இருக்கிற கீவேர்டு மாதிரி தான் அந்த கோடிங் எழுதுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நமக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கோடிங் எழுதியிருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகளை வச்சு அவன் ஒரு கோடிங் எழுதி இருக்கிறான், அவன் ஒரு கையெழுத்து எழுது. அதனாலதான் நீங்க அந்த நிருபத்தில் வாசிக்க முடியும், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை குலைத்து, அந்த கையெழுத்தை குலைத்து. அப்போ நான் இன்னைக்கு நம்புறேன்,
இந்த 12வது நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக. பிசாசு எழுதியிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக, குலைக்கப்படுவதாக. மாந்திரிக எழுத்துகள் குலைக்கப்படுவதாக. அது எந்த பேப்பர்ல எழுதியிருந்தாலும், அது எந்த தகடுகளில் எழுதியிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் அது செயலிழந்து போவதாக. அது செயலிழந்து போவதாக. அதனுடைய வலிமை இழந்து போவதாக. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால அது செயலிழந்து போவதாக. கோர்ட்ல எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துகள் செயலிழந்து போவதாக. உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அந்த குற்ற பத்திரிகைகள், இப்பொழுது அந்த கையெழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ண அது நடக்குது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால சொல்ல சொல்ல அந்த மகிமை, சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையெழுத்துகளை குலைக்கிற தேவன், கையெழுத்துகளை குலைக்கிற தேவன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துகளை மாற்றுகிற கர்த்தர். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள், நீங்கள் 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 9ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் தங்கி இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் பவுல் என்கிற இந்த சவுல், இவனுடைய பார்வை முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கழுகு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். கழுகு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். எதுக்கு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, சிலுவையை குறித்து சொல்றவங்களை எல்லாம் எங்கிருந்தாலும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுடைய கண் அப்படி கழுகு பார்வை மாதிரி பார்த்துட்டே இருந்துச்சு. அவனுடைய அந்த மாதிரி பார்க்குறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்குறவங்கள வந்து கொண்டு வந்து ஜெயிலில் போடுறது, அந்த மாதிரி பார்க்குறவங்கள வந்து உடனே அடிக்கிறது, இந்த மாதிரி இவனுடைய கண்ணு முதல்ல இப்போ என்ன பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால், அவனுடைய பார்வை வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை விரோதிகளாக பார்த்துச்சு, அவங்கள மோசமானவங்களாக பார்த்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த சவுலை கர்த்தர் இப்போ மாற்றுறாரு. எப்படி மாத்துறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவன் எழுதின கையெழுத்த ஆண்டவர் மாத்தினாரு. நம்பர் 2, இரண்டாவது என்ன மாத்துறாருன்னா, அவன் ஜனங்கள் மேல் வைத்திருந்த அந்த தீய பார்வையை ஆண்டவர் மாற்றி, கோபமான பார்வையை ஆண்டவர் மாற்றி, அவர்களை அடிக்கணுன்ற அந்த பார்வையை மாற்றி, கர்த்தர் இப்ப என்ன பார்வையை கொடுக்கிறாருன்னா, அவங்கள பார்த்த உடனே ஒரு அன்பின் பார்வையை கர்த்தர் தராரு, ஒரு சமாதானத்தின் பார்வையை கர்த்தர் தராரு. அவங்கள பார்த்த உடனே ஒரு இரக்கம் வர்ற அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் பார்வையை கர்த்தர் மாற்றினார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்பர் 2, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் இன்று 12வது நாள் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் பார்க்கிற கண்களுடைய பார்வையை நான் மாற்றுவேன். அந்த பார்வை சீக்கிரமா மாறப்போகுது. உங்க மேல இருக்கிற பொறாமையினுடைய பார்வை மாறப்போகுது. நீங்க முடிஞ்சிருவீங்கன்ற அந்த பார்வை மாறப்போகுது. நீங்க நிக்க மாட்டீங்கன்ற அந்த பார்வை மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களை குறித்தும் உங்க பிள்ளைகளை குறித்தும் இப்படிதான் இவனுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, இப்படி நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, சிக்காயிட்டான், மோசமான நிலைமைக்கு போயிட்டான், இதுக்கு மேல எப்படி எழும்ப முடியாதுன்னு பார்க்கிறாங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல மனிதர்கள் பார்க்கிற பரிதாபமான பார்வை சீக்கிரமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற பரிதாபமான பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏளனமான பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். குறைச்சு பார்க்கிற பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஐயோ, என் பிள்ளையை குறித்து இவ்வளோ கேவலமா பார்க்கிறாங்களே,
இவ்வளவு மோசமா பார்க்கறாங்களே. ஹல்லேலூயா. என்ன குறிச்சு ஒரு நல்ல பார்வை பார்க்கல, என் பிள்ளைய குறிச்சு ஒரு நல்ல பார்வை பார்க்கல. ஆனா இரட்சகராய தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பிரமிப்பாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அரையணையிலே உட்கார வைக்கிற பார்க்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நீங்கள் வெற்றி அடைகிற ஒரு நாளை அவருடைய கண்கள் காணும். அவருடைய கண்கள் காணும். அவருடைய கண்கள் காணும். நான் ஆராதிக்கிற தேவன் மனிதர்கள் என் மேல் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். சிலர் நம்மளை ரொம்ப ரொம்ப பரிதாபமா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப பரிதாபமா பார்ப்பாங்க சிலர். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்மளை ரொம்ப கஷ்டமா, என்ன உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சா, ஐயோ பாவம் பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறதே நமக்கு வருத்தமாக இருக்கும். நமக்கு சில காரியங்கள் நடக்காத உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வை நம்மளை ரொம்ப டவுன் பண்ணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்லை, காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். இவனுடைய பார்வை, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையை கர்த்தர் இடையில சந்திக்கிறார் பாருங்க. சந்திச்ச உடனே முதல்ல என்ன மாத்துறாருன்னா, அவனுடைய கண்ணு இருள அடையுது. அது வரைக்கும் கண்ணை திறந்து பயங்கரமா வித்தியாசமா வந்துட்டு இருந்தவன் இப்போ ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள்ல இருந்து செதில்கள் போல அப்படியே கீழே விழுது. கீழே விழுந்த உடனே இதுக்கு ஒருவேளை ஆண்டவர் இடையில சந்திக்காம மட்டும் அந்த அனனியாவை இவன் பார்த்திருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடிச்சு துப்பி இருப்பான். அனனியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிய சவுல் என்கிற ஒரு கேரக்டர் பார்த்து இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்க்கும்? புர்றா அவனை, அரெஸ்ட் பண்றா அவனை, கொல்றா அவனை. வந்துட்டியா, உன்னை ஏற்கனவே ஒருத்தனை இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் ஒருத்தனை பரலோகத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். யார? ஸ்தேவானை இப்பதான் அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து நீயா? அந்த அனனியாவை எப்படி பார்த்திருப்பான்? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரவன் பார்வையை மாத்தினதுனால இப்ப அனனியாவையும் அந்த சர்ச்சில் இருக்கிற பிலிவர்ஸையும் எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இரக்கமா, ரொம்ப அன்போட இவன் பிரசங்கம் பண்றத பார்த்து, இவன் அன்பு செலுத்துறத பார்த்து, யாடா நீ யாடா, இல்ல உண்மையா நாங்க சவுலையா பார்க்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. கிளம்பிட்டான், குதிரையில கிளம்பிட்டான் ஆளு, பெரிய லெட்டரை கையில வச்சிருக்கிறான். லெட்டரை வாங்கிட்டா நீங்க முடிஞ்சீங்கன்னு நியூஸ் இங்க வருது. இந்த நியூஸை கேட்ட அத்தனை பேரும் ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே இயேசுவே எங்களை காப்பாத்துங்க, ஒரு ரவுடி பையன் வர்றான், இல்லைன்னா சர்ச்சை உடைக்க போறான் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வர்ற வழியில சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் கேட்டு நம்ம ஆள அனனியா போய் அவனுக்கு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி, வாப்பா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை கொண்டு சாட்சியை சொல்லுங்கடான்னு சொன்னா பிரசங்கம் பண்றான் பாருங்களேன். இதை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி பிரமிப்போம்? ஒரே இரவில் என் தேவன் எவ்வளவு நல்லவராய் மாற்றினார். அந்த சவுலை பவுலாய் மாற்றின தேவன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சவுல்களை பவுலா மாற்ற மாட்டாரா? நம்ம தேசத்தில் இருக்கிற சவுல்களை பவுலாய் மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு விரோதமா இருக்கிறார்களோ, அத்தனை சவுல்களையும் கர்த்தர் சந்திப்பார், பவுல்களாய் மாற்றுவார். அவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த சவுல ஆண்டவர் எப்படி மாத்துறார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்க போறோம். 13, 14. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இங்க ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது அவர்கள் கேள்விப்பட்டதை கர்த்தர் மாற்றினார். நம்பர் 1, முதலாவதாக என்ன மாற்றினார் அப்படின்னா, இவர்களுக்கு விரோதமாய் வந்த கையெழுத்தை மாற்றினார். நமக்கு விரோதமாய் வருகிற கையெழுத்தை மாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக மற்றவர்களுடைய பார்வையை மாற்றுகிறவர், பார்வையை மாற்றுகிறவர். நம்பர் 3, மூன்றாவதாக இப்ப எதை மாற்றுறார் அப்படின்னு சொன்னா, கேள்விப்பட்டதை மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு வித்தியாசமா கேள்விப்பட்டாங்க, பெருசா கேள்விப்பட்டாங்க. இவன் பொல்லாதவன்னு கேள்விப்பட்டாங்க. அதனாலதான் அனனியா ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் இப்படி கேள்விப்பட்டேனே அப்படின்னு. நீ கவலைப்படாத, நீ கேள்விப்பட்டதை நான் தலைகீழாய் மாற்றினேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க காதுகளினால ஏதோ ஒரு துர்ச்செய்தியை நீங்க கேட்டிருக்கலாம், ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, நீங்க கடந்து போகிற சில பிரச்சனைகளை குறித்து உங்க காதுல ஒரு வித்தியாசமான ஒரு நியூஸ் வந்திருக்கலாம். அந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஐயோ, நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேனே, நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேனே, நான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேனே, என்ன ஆகுன்னே தெரியலையே, இந்த மாதிரி சொல்றாங்களே. ஆனா என்னுடைய ஆண்டவர் மாற்றுவார். நீங்க உங்களை குறிச்சும், பிள்ளைகளை குறிச்சும், உங்க எதிர்காலத்தை குறிச்சும் எந்தெந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டீர்களோ அந்த காரியத்தை இல்லாமல் போக பண்ண, அந்த காரியத்தை மாற்ற, நீங்கள் கேள்விப்பட்டதை தலைகீழாய் மாற்ற, நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ரிசல்ட்டை தலைகீழாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர். கைகளை மேல தட்டி ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன், நம்பிடும் தேவன், விசுவாசத்தோடு என்னை நடத்திடும் தேவன், பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் குருகமாய் காலக்கமே. ஹalleluya. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். கைகளை மேல தட்டி பயமில்லை, பயமில்லை, என் சார்பில்
கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தருண்டு பயம் சொல்லு பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லை, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். கையோட மேல தட்டி சொல்லுவோம் பயமில்லை பயமில்லை, என் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் சொல்லு பயமில்லை பயமில்லை, என் சார்பு கர்த்தருண்டு பயமில்லை, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டதை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன், மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஐயோ இவர்கிட்ட சிக்கிட்டீங்களா, அவ்வளவுதான், வாங்கின பணத்தை திரும்பி கொடுக்க மாட்டாரு, அட்வான்ஸ் திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். கேள்விப்பட்ட அந்த காரியத்தை நினைச்சு அதெல்லாம் நினைக்க வேண்டாம். எத்தனை பேருக்கு அவங்க அப்படி பண்ணினாலும் ஆண்டவர் நம் பட்சத்திலே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த காரியம் உங்களுடைய காதுகளில் கேள்விப்பட்டு உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினாலும் நான் நம்புறேன், நம்ம கேள்விப்படுகிற அந்த காரியத்தை 24 மணி நேரத்துக்குள்ள சேஞ்ச் பண்றதற்கு என் கர்த்தராலே முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு வாலிப தம்பி வந்து அந்த தம்பியினுடைய நெட்வொர்க் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கால் கனெக்ட் காலில் பேசுறாங்க. பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனில இருந்து இத்தனை பேரை விலக்கிட்டாங்க, நம்ம கம்பெனில இருந்து அடுத்து வந்து இத்தனை பேரை விலக்க போறாங்க, நம்ம என்ன பண்றோன்னே தெரியல, எப்படி இதை பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வாலிப தம்பி மட்டும் எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏசப்பா அனுமதிக்க மாட்டாரு, நீங்க கேள்விப்படுகிற செய்தி மாறும் பாருங்க, நாளைக்கு காலையில நம்முடைய ஓனர் நமக்கு எல்லாருக்கும் கனெக்ட் வந்து நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவாரு பாருங்க அப்படின்னு அந்த காலில் பேசுறாரு. அந்த நைட்டுக்குள்ள விழுந்து போன அந்த கம்பெனியை ஆண்டவர் வந்து எடுத்து நிறுத்தி அந்த வேலை செய்த அத்தனை பேருக்கு இந்த ஒரு மனுஷனால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கேள்விப்படுகிற செய்தியை குறித்து கொஞ்சம் கூட நீங்க கலங்க வேண்டாம், கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம். உங்க ட்ரீட்மெண்ட்ல அந்த கேள்விப்படுகிற அந்த செய்தியை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, அந்த நீ கேள்விப்பட்ட அந்த காரியத்தை நான் தலைகீழாய் மாற்றுகிறதற்கு வல்லவர். கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாறப்போகிறது. என் பிள்ளைகளை குறித்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாறப்போகிறது. என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கல ஒரு 5 டைம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீர் மாற்றுகிற தேவன். சொல்லுங்க ஒரு 10 டைம் சொல்லுங்க, நீங்க மாற்றுகிற தேவன், நீர் மாற்றுகிற தேவன். என் நிலைமையை மாற்றுகிற தேவன், என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், என் தேவைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், எனக்கு இருக்கிற ஆபத்துகளை மாற்றுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர்,
என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை மாற்றுகிற தேவன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணணும். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் எல்லாமே மாறும். அவர் இருக்கிற இடம் எல்லாமே மாறும். இந்த 100 நாள் ஜெபத்திலே அவர் வருவார். அவர் வருவார். அவர் வருவார். அவர் வரும்போது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நம்ம கூட ஒரு சம்பவத்தை கூட கேள்விப்பட்டிருக்கணும். ஒரு ராஜா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஜனங்களுக்கு குறை தீர்க்கிற ஒரு நாள் அப்படின்னு வச்சு, நீங்க என்ன இந்த நாளில் எனக்கு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தருவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நாட்டில் இருக்கிற நிறைய மனிதர்கள் அவரிடத்துல எனக்கு இந்த இது கொடுங்க, இந்த இது கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்களாமா. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாராமா, ராஜா ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், ஒரே ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்க போனா போதும். ஒரே ஒரு நாள், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 2 நிமிஷம், அவ்வளவுதான். நீங்க சேர்ல உட்கார்றீங்க, நீங்க போறீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்தா போதும்னு சொன்னாராம் ஒருத்தர். அந்த சம்பவம் சொல்லுவாங்க. உடனே அந்த ராஜா பரவாயில்லையப்பா, எல்லாரும் அவன் காசு பணம் எல்லாம் கேட்டான், நீ என்னடானா நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறேன், எவ்வளோ ஒரு நல்ல மனசு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து, எப்பா இன்ன டேட்டுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போவேன், ஒழுங்கு பண்ணிக்கங்கன்னா, ராஜா அங்கே வர்றதுனால அந்த தெருவில் ரோடே போடாத தெருவுக்கு ரோடு போட்டாங்க. அந்த தெருவில் லைட்டே போடலை, லைட்டு போட்டாங்க. அவனுடைய வீட்டில் ராஜா உட்காரன்றதுக்காக அவங்க வீட்டில் பெயிண்ட் பண்ணி அவனுடைய ஃபர்னிச்சர் எல்லாம் மாற்றி அவனுக்கு புது வீடாக மாற்றி அந்த 5 நிமிஷம் ராஜா அவனுடைய வீட்டில் உட்கார்றதுக்கு அது ராஜ வீடாகவே மாற்றிட்டாங்க. இப்போ ராஜா உட்கார்ந்துட்டு போயிட்டாரு பாருங்களேன். ராஜா கேட்டாராம், எதுக்குப்பா நீ என் வீட்டில் வர சொன்ன அப்படின்னு. ராஜா, எனக்கு நிறைய கேட்க வேண்டியது இருக்குது, நீங்கள் ஒன்று தான் கேட்கணும்னு சொன்னீங்க, எல்லாரும் ஒன்று கேட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கா 1000 பிரச்சனை இருக்குது. எனக்கு வீடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இத்தனையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றை எனக்கு நிவர்த்தி கொடுத்து எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு நீங்களே வந்துட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அப்போ நான் நம்புறேன், நமக்கு கர்த்தர் வந்துட்டார்னா போதும். இந்த 100 நாள்ல ஆண்டவர் வருவார். கர்த்தர் வருவார். நம்முடைய வீட்டிற்கு வருவார். நம்முடைய வேலை ஸ்தலத்திற்கு வருவார். நாம் தங்கி இருக்கிற இடத்திற்கு வருவார். ஹல்லேலூயா. ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை இப்ப கைய மேல தட்டே ஓ சீர்படு சத்தமாய் பாடுவோம். பலப்படுத்தி நிலைநிறுத்துவா சொல்லு அப்பா. நன்றி அப்பா, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. பலப்படு நிலைநிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்து.
தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை என் கையில் சேரும். என் மேன்மை என் கையில் சேரும். கைய மேல தட்டி சொல்லுவோம். ஓ சேரும். அப்பா 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 அப்பா, இப்போ இப்போ இந்த 12ஆம் நாள் செஞ்சிருங்கப்பா, 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 செஞ்சிருங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தம் கேட்டு என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக செய்வன். என இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றி வருவாரே. நேராகும் சீராக மாற்றி வருவாரே. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி இயேசுவே 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 இயேசுவே. நன்றி அப்பா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கரங்களை தட்டி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். சோ கடைசியாய் இந்த 12ஆவது நாளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்காக ஸ்பெஷலா ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். பாஸ்டர், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நான் பார்க்கறதையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஓடுறதுலேயே ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு சேஞ்சுமே எனக்கு பார்த்தது மாதிரி தெரியல. நான் கல்யாணமான நாள் முதல் பார்க்குறேன் பாஸ்டர், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தொடருது. எதுலையுமே எனக்கு மாற்றமே இல்லை, எதுலையுமே எனக்கு மாற்றம் இல்லை. என் பிள்ளைய நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். ஸோ அப்படி யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் இருக்கலாம், மற்றவங்க கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ரதல மௌர ஹதல ரமா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர். சேஞ்ச் சேஞ்ச், டிஃப்ரெண்டா வெரைட்டியா செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒண்ணுல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வளர்த்துகிற ஆண்டவர், அவர் வளர்த்துகிற ஆண்டவர், அவர் புதிதாய் செய்கிற ஆண்டவர். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மோசையை பார்த்து சொல்றாரு கன்மலையை அடி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டைம் ஆண்டவர் சொல்றாரு கன்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டா ஆண்டவர் அப்படியே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைய படிப்படியா மேல கொண்டு போறதை நம்முடைய கண்ணால பார்க்கிறோம். அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல கர்த்தர் யாரையும் வச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் பரவி போகிற ஆறை போல நம்மை மாற்றுகிறவர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு அப்படி நடக்குதுல்ல, நமக்கு ஏன் நடக்காது?
நமக்கு ஏன் அந்த சேஞ்ச் வராது? நான் நம்புறேன், நீங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை, டெய்லி உங்களை கர்த்தர் வளர்த்தணும். டெய்லி வளர்த்தணும். தினம் தினம் நீங்க வளரணும். தினம் தினம் உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆண்டவர் தரணும். நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, ஒரு 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அதே அடுத்த 5 வருஷம் தாண்டி இந்த சர்ச்சுக்குள்ள அவங்க வரும்போது இந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவங்க பார்க்கணும். ஏதோ ஒன்று பார்க்கணும். ஒன்று ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கத்தை பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சு, ஏதாவது ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு. இந்த ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்று, இந்த விதையை இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் விதைக்கிறேன். நீங்க எப்பவுமே அது நமக்கு பழகி போயிரும் பாருங்க. ஆனா நீங்க ஆசைப்படாத பட்சத்தில் உங்களுக்குள்ள சேஞ்ச் கண்டிப்பா வராது. பொதுவா இன்னைக்கு ஒரு டிவிஎஸ் 50 நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், டிவிஎஸ் 50 பைக்கு. அந்த டிவிஎஸ் 50 பைக் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அது உங்களுக்கு உழைக்குது, அது உங்களுக்கு ஓடுது. ஆனா இந்த டிவிஎஸ் 50 வச்சிருக்கிற ஓட்டுற ஒரு பிரதர் நான் இதை விட ஒரு நல்ல கியர் வண்டி வாங்கணும்னு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நினைக்கணும். முதல்ல நினைச்சு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? இது எனக்கு போதும், அப்படி போதுன்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கலாம். போதும் என்கிற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாய். நீங்க கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தியா இருக்கிறது தவறல்ல. அப்ப இது இருக்குதா, அதை வச்சிருங்க. அதுக்காக பொறாமப்பட வேண்டாம், இல்ல அதுக்காக எரிச்சல் பட வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கத்த வேண்டாம். அந்த டைம் என்ன இருக்குதோ அது சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே பண்ணுங்க. ஆனா அதே நேரத்தில் உங்க மனசுல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த லெவல் என்ன பண்ணணும்? கேட்கல, அடுத்த லெவல் நாம் போகணும். அடுத்த லெவல் போகணும். இன்னைக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா? அடுத்து போக்கியத்துக்கு நீங்க போகணும். இன்னைக்கு நீங்க போக்கியத்தில் குடியிருக்கிறீங்களா? அடுத்து நீங்க சொந்த வீட்டுக்கு பிளான் பண்ணணும். 7 வீடு மாறியாச்சு, 8 வீடு மாறியாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டில இருந்து மாறும்போதாவது நமக்கு சொந்த வீடை வச்சு ஒன்றும் கொண்டாட போறதில்ல, நம்ம விட்டுட்டு பரலோகத்துக்கு தான் போறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் குடியிருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி வேணும். இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிடும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வளர்ச்சியை தேவன் தருகிறவர். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் வரணும்னு இப்ப நீங்க ஆசைப்படணும். முதல்ல எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய ப்ரேயர் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய உடம்புல ஒரு சேஞ்ச் வரணும். இது எல்லாத்தையும் பாருங்க. என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு பையன் இந்த கழுத்தில் பாருங்க, அவர் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால இந்த கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்கும், அவனுக்கு ரொம்ப ஒரு அட்டையாக பிடிச்சிருக்கும். சிலருக்கு அப்படி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப அட்டையாக இருக்கும். அப்போ அவனை பார்த்த உடனே ஒரு சிலர் கிண்டல் வேற பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி, என்ன உனக்கு இப்படி கழுத்தில் இருக்குது, நீ என் பக்கத்தில் வராத, அழுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த பைபிள் காலேஜில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே, எனக்கு இந்த கருப்பு தழும்பு மாறணும்னு சொல்லி அவனே வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே விடும்போது ஒரு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு அதை ப்ரேயர் நடத்தும் போது முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணி 21 நாள் ஜெபம் பண்ணி தன்னுடைய கழுத்துல அந்த எண்ணெயை போட்டு, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சு ரொம்ப அழகா ரெடி ஆகி போயிட்டு. என்னன்னா, அதோட இருக்கலாம், அதோட இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்றத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்டு வச்சுக்கோ. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆசைப்படுங்க. உங்க வீட்டில் இருக்கிற சேரை பாருங்க. சிலருடைய வீட்டில் இருக்கிற சேர் நீங்க பழமையை வச்சிருக்கிறது சந்தோஷம்தான். என் தாத்தம் பூட்டம் காலத்தில் உண்டு பண்ண சேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு அதை குறித்து சந்தோஷப்படுறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அதுக்குன்னு இன்னைக்கு வாங்குற சேரை போடாமல் இருக்கிற அளவுக்கு எப்படி இருக்கணும்? மாற வேண்டாமா? கொஞ்சமாவது உங்களுடைய வீட்டை பாருங்க, எத்தனை வருஷமா அந்த வீடு. தப்பு இல்லை, ஆனால் சேஞ்ச் வேணும். ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்குமானால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நான் கடந்து போகிற இந்த காலம் மாறணும். ஆண்டவரே, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லாம தான் இன்னைக்கு நான் வந்தேன். இன்னைக்கு நான் வெறுமையோடு தான் வந்தேன். இந்த காலம் என்னைக்கு மாறும்? இதுவரைக்கும் மாறாததா இன்னைக்கு மாற போகுது. இத்தனை வருஷமா மாறாத காலமா இப்ப மாற போகுது.
எனக்கு நம்பிக்கையே இல்லாம தான் வந்தேன். ஆனா ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தை எனக்காகவே இன்னைக்கு இருந்துச்சு, எனக்காகவே பேசுனது மாதிரி இருந்துச்சு. ஓ, ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்து நான் நொந்து போயிட்டேன். மாற்றம் வராதான்னு நினைச்சு, இனி அது வராதுன்னு நினைச்சு நான் அதை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் நீ என் கூட பேசி இருக்கிறீங்க. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள, ஆமென், என் காலங்கள் மாறும், என் காலங்கள் மாறும், என்னுடைய காலம் மாறும், இந்த காலம் மாறும், இந்த வியாதியின் காலம் மாறும், இந்த அங்கலாய்ப்பின் காலம் மாறும், இந்த வருத்தத்தின் காலம் மாறும், ஓ இந்த ஏமாற்றத்தின் காலம் மாறும், இந்த அழுகையின் காலம் மாறும். இந்த பலவீனத்தின் காலத்தை மாற்றுவதற்கு நீங்க வல்லவர், நீங்க வல்லவர், நீங்க வல்லவர். ஏசப்பா, ஏசப்பா, இப்போ நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. இந்த 12வது நாள் உம்முடைய மகிமையோட நீங்க இறங்கி வாங்கப்பா, வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. என் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை, உங்க மகிமை காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன். ஒரு நாளாவது நான் கான்பிடண்டா வாழ மாட்டேன் நான் எத்தனை பிள்ளைங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளாவது நான் சந்தோஷமா வாழ மாட்டேனா? ஒரு நாளாவது நான் சிரிக்க முடியாதா? ஐயா, ஐயா, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. இப்போ உங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சவுலை பவுலாக மாற்றினது நீங்க தானே அப்பா, நீங்க தானே அப்பா. நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அந்த வாக்கு மாறாது, அந்த வாக்கு மாறாது. மனிதர்கள் எங்களை நினைத்திருக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர், கர்த்தர் மனுஷனுடைய கண்ணோட்டத்தை மாற்ற கர்த்தர். ஏசப்பா, இந்த வசனத்தை சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். யாரெல்லாம் எங்க பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்தோட பார்த்தாங்களோ, எப்படி பார்த்தாங்களோ, அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாகவே இந்த வருஷம் முடிச்சு புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது ஆச்சரியமா பார்க்கணும், பிரமிப்பா பார்க்கணும், கர்த்தருடைய விடுதலையை பார்க்கணும். என் பிள்ளைகளை பார்க்கும் போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்வையை மாற்றுகிற கர்த்தர், அவங்க பார்வை ஆச்சரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னாருடைய மகனா, இன்னாருடைய மகளா அப்படின்னு ரொம்ப கேவலமா பார்த்தவங்க பிரமிப்பா, இன்னாருடைய மக தானே, இன்னாருடைய மகன் தானே அப்படின்னு பார்க்கிற அளவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இரண்டாவதாக நீங்க பேசுனீங்கல்ல, கையெழுத்த நான் மாத்துவேன், கையெழுத்த மாத்துவேன். இது எழுத்தின்படி அப்படியே நடக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நரகம் எழுதி இருக்கிற எழுத்து, பிசாசு எழுதி இருக்கிற எழுத்து இப்போ இப்போ முடிவிற்கு வருவதாக. சாத்தான் எழுதி இருக்கிற எழுத்து இப்ப முடிவுக்கு வருவதாக. வாலிப தம்பியை குறித்து எழுதி இருக்கிற எழுத்து இப்ப இயேசுவின் நாமத்தில் முடிவிற்கு வருவதாக, முடிவிற்கு வருவதாக. குடும்பத்தை குறித்து எழுதி இருக்கிற எழுது முடிப்புக்கு வருவதாக. எதிர்காலத்தை குறித்து எழுதி இருக்கிற எழுத்துக்கள் முடிவுக்கு வருவதாக. சத்ரு எழுதி இருக்கிற எழுத்துக்களை குலைப்பேன், குலைக்கப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. மூணாவது நீங்க வாக்கு கொடுத்தீங்க, உன் மேல இருக்கிற பார்வையை நான் மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன். ஏளனமான பார்வைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம், குறைவான பார்வைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம்.
இவனால ஒன்றும் பண்ண முடியாது என்ற அந்த பார்வை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை குறிச்சும் என் பிள்ளைகளை குறிச்சும் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற தேவன் வெகு சீக்கிரத்திலே இந்த வார்த்தையை ஆம் என்று, ஆமேன் என்று. தேங்க்யூ ஜீசஸ். உங்க பாதத்தை முத்தம் செய்யறாண்டு. இந்த 12 நாளும் நாளுக்கு நாள் உங்க மகிமை அதிகமாயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் உங்க வார்த்தை கடந்து வந்துட்டே இருக்குது. ஆனா இந்த வார்த்தை ஹீல் பண்ணட்டும். நாங்க யாரும் தவறிடவே கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. இந்த 100 நாட்களும் கர்த்தருடைய அரவணைப்பு கூட இருந்து இந்த ஜெபத்தை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாகப்பா. இங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் பதில் உண்டாவதாக. ஆன்லைன்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், கார்லயோ குடும்பமாகவோ வேலை ஸ்தலத்திலோ எங்க இந்த வார்த்தையை கேட்டிருந்தாலும், இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே மகிமை அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, சந்திக்கட்டும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.